வாழ்க்கையில் எல்லா மனிதனுக்குமே உள்ள ஒரே ஒரு பிரச்சனை தான் இருக்குது. அந்த பிரச்சனைக்கு பேர் பயம். பணம் தான் பிரச்சனைன்னு ஏழைகள் நினச்சிக்கிட்டு இருக்கான். அது சார்ந்த பயங்களாக அவன் பிடிச்சிக்கிட்டு இருக்கான். மிடில் கிளாஸும் பணம் சார்ந்த பிரச்சனையில் தான் அதிகமாக மாட்டியிருப்பான். ஆனால் பணக்காரன்ட்டையும் செலிப்ரிட்டிகிட்டையும் போய் கேட்டு பாருங்கள், பணம் ஒரு பிரச்சனையாகவே அவனுக்கு இருக்காது. அதனால தான் சொல்கிறேன், எல்லா மனிதர்களுக்கும் உள்ள ஒரே பிரச்சனை பயம்தான். அந்த பயம் அவனை உடல் ரீதியாக பாதிக்குது, உள்ளம் ரீதியாக பாதிக்குது, உறவுகள் ரீதியாக பாதிக்குது, உலகில் ரீதியாக பாதிக்குது, உடைமைகள் ரீதியாக பாதிக்குது. இப்படி சர்வமும் பயம் மயமாக இருக்குது. இந்த பயம் மயத்திலேருந்து வெளியே வர நீங்கள் கற்றுக்கோங்க. இன்னும் பயம்னு சொல்லிட்டா உயிர் பயம் மட்டும்தான், சிறை பயம் மட்டும்தான், ஏதோ கௌரவ பயம் மட்டும்தான் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது பெரிய மடத்தம். நீங்கள் சங்கடப்படுறீங்க இல்லையா, அது கூட பயம்தான். நீங்கள் தயக்கப்படுறீங்க இல்லையா, அது கூட பயம்தான். கற்பனையில் எதையும் நினச்சிக்கிறீங்க இல்லையா, அது கூட பயம்தான். இவர்கிட்ட எதை பேசிடக்கூடாது, இவர் தப்பாக புரிஞ்சுக்கிறோம், அவர்கிட்ட அதை பேசிக்கூடாது, தப்பாக புரிஞ்சுக்கிறாரோ, இப்படி பல்வேறு விதமான கற்பனை சார்ந்த தயக்கங்கள், சங்கடங்கள், புரிதல், இது கூட என்னது பயம்தான். இந்த பயம் முதல்ல உங்கள் உடலில் சில பாதிப்புகளை ஏற்படுத்தும், அப்புறம் உலகில் ரீதியாக சில பாதிப்புகளை ஏற்படுத்தும், அப்புறம் உறவுகளில் சிக்கல்களை ஏற்படுத்தும், அப்புறம் உடைமை ரீதியாக உங்களுக்கு இழப்பை ஏற்படுத்தும். இப்படி எல்லா வகையிலையும் சர்வமும் உங்களுக்கு சிக்கலாகவும் பிரச்சனையாகவும் மாறிடும். இந்த பயத்திலேருந்து மீண்டு வரணும் அப்படின்னா உங்களுடைய பலவீனங்களை முதல்ல புரிஞ்சுக்கிறணும். உங்கள் பலவீனங்களை இந்த பயம்தான் என்ன செய்யுது, இயலாமையாக மாற்றிடுது. இயலாமையாக மாற்றிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் அதை விட்டு வெளியவே வர மாட்டீங்க. எதுக்கு முன்னே அதிலே கம்ஃபர்ட் ஜோனாக ஃபீல் பண்ணிடுவீங்க. இந்த பயமே உங்களுக்கு என்ன செஞ்சிடும், ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் மாறிடும். பயத்துலேருந்து வெளியே வருது அன்கம்ஃபர்ட் ஜோனாக தெரியும். பெரிய பிரச்சனை இதுதான். இப்படியே சில பேர் வாழ்க்கையே முடிச்சுட்டு போடுறாங்க. அவங்க வாழ்க்கையை முடிச்சிடலாம், இந்த பிறவியை முடிச்சிடலாம். ஒவ்வொரு பிறவியும் அந்த பயத்திலேருந்து மீண்டு வர வரைக்கும், அவங்க பலவீனத்திலேருந்து மீண்டு வர வரைக்கும் அவங்களுக்கு பிறவி தொடரும்.